பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான தலைப்பு, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிறதான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை மறைக்க லஞ்சம். என்னது? சத்தியத்தை மறைக்க, ஒரு உண்மையை மறைக்க லஞ்சம். அப்போது லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. சத்தியத்தை மாற்றி போதிப்பதற்கு லஞ்சமா? இந்த கேள்வி எழும்புதா? என்ன லஞ்சம்னு சொல்கிறாரு? இந்த சத்தியத்தை மாற்றி போதிப்பதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது, லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் லஞ்சம் என்கின்றதான அந்த கான்செப்டை குறித்து அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் லஞ்சம் இல்லாத துறைகளே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். அல்லேலூயா. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிதானம் என்கின்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த லஞ்சத்துக்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை குறித்து நாம் ஏன் பேச வேண்டும்? இந்த ஒரு கேள்வி எழுமணும் தானே. இதை குறித்து நாம் ஏன் பேச வேண்டும்னா, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், உண்மையாய் ஒரு சம்பவம் நடக்கிறது. உண்மையாய் நடந்த அந்த சம்பவத்தை நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக பணத்தை வாங்கிட்டு போய் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் லஞ்சம். அல்லேலூயா. நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு சண்டை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு விபத்து நடக்குது. என்கொயரி வரும்போது நான் பார்த்துருக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சாட்சிக்காக யாரையோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க வந்து டபால் என்ன கூட்டும் போய் ஒரு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு போகிறதுக்கு பஸ் பேர் அது இதெல்லாம் கொடுத்து இது பண்ணி நீ வந்து நான் பார்த்தேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. நான் பார்க்கவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் போய் சொல்லிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? லஞ்சம் வாங்கிக்கின்னு நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இல்லை நடந்த விஷயத்த அவங்களுக்கு சாதகமாக நடக்கலைன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் பார்க்கவே இல்லை, இல்லை பார்த்தேன், நடந்த ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயம், ஆனால் நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொன்னால் தப்பு தான். ஆனால் நான் ஏன் அந்தமாதிரி சொல்கிறேன்? பணத்தை வாங்கிக்கின்னு சொல்கிறேன்னு அர்த்தம். பணத்தை வாங்கிக்கின்னு அப்படி சொல்லும்போது லஞ்சம் வாங்கிக்கிட்டு சத்தியத்தை மறைக்கிறோன்னு அர்த்தம், போய் சொல்கிறோன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சிச்ச அர்த்தம்? அல்லேலூயா. அப்போ லஞ்சம் வாங்கி கொண்டு போய் சாட்சி சொல்லுவது இதை குறிக்கிறது. இது வேதாகமத்தில் நடந்திருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசப்பா சொன்ன வார்த்தை. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அல்லேலூயா. அதாவது இந்த வசனத்துக்கும் லஞ்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கரெக்டு. ஆனால் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் நிச்சயமாகவே பல பாடுகள் பட வேண்டியது உண்மை, அவர் கொலை செய்யப்பட வேண்டியது உண்மை, மரித்து அடக்கம் பண்ணப்படுவதும் உண்மை. ஆமென். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறாரு, உண்மைதானே? 3ஆம் நாளில் நான் உயிர் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு, கரெக்டா? இப்படி உண்மையிலேயே தேவன் அடிக்கப்பட்டு, ஏசப்பா அடிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிர் தெழுந்து வந்துட்டாரு. ஆனால் ஏசு உயிர் தெழலன்னு சொல்கிறதுக்கு லஞ்சம். இப்போ புரிஞ்சிச்சா? ஆமென். ஏசப்பா மரிச்சது உண்மை தானே, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை தானே, 3ஆவது நாள் உயிர் தெழுந்தது உண்மை தானே. இதை உயிர் தெழுந்த உண்மையை கூட இருந்து பார்க்குறவங்களே, காவல் இருந்தவர்களே ஏசப்பா வந்து உயிர் தெரியல, அவருடைய சரீரத்தை திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு. அதுதான் லஞ்சம். அதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதுக்கு முன்னாடி
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை எழுதுங்க. 26ல் 14-15 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய, அதாவது 12 பேர் சீஷர்கள், அந்த 12 பேர்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். என்ன சொல்றான்? நான் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நீங்க எனக்கு என்ன தருவீங்க? இது என்ன கேள்வி? நான் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு காட்டி கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நான் காட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆமென். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இதுக்கு பேர் என்ன பேருமா? லஞ்சம் வாங்கின்னு ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டான். இங்க பணம் அப்படின்னு போட்டிருக்குது, நல்லா டீசெண்டாக பணம் வாங்கி கொண்டு அப்படின்னு போட்டுக்குது. ஏசப்பாவை காட்டி கொடுக்குறதுக்கு இதில் சம்பளமா? லஞ்சத்தை வாங்கின்னு தான் ஏசப்பாவை காட்டி கொடுக்குறான். உண்மையா? ஆமென். அப்போது நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை வாங்கின்னு ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டான். இது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சீசர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதில் ஏசப்பா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இவன் இந்த ஆசாரியர் இடத்துலக்கும் இந்த வேதப்பாரர் இடத்துலக்கும் போய் நான் போய் யாரை போய் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன்னா அவர் தான் ஏசு, நீங்கள் பிடிச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு வெகுமதி என்ன பண்ணிட்டான்? வெகுமதியில் சம்பளம் இல்லை, லஞ்சம் என்ன பண்ணிட்டான்? 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் போய் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துருன்னு சொல்லி தூக்கி வச்சுருக்க நாட்டு கொண்டு சேர்த்துட்டான். என்ன அர்த்தம்? தூக்கு மாட்டி சேர்த்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்போ லஞ்ச பணத்தினால கூடவே இருந்த அவருடைய போதகரை, தெய்வத்தை அவன் காட்டி கொடுத்து விட்டான். அல்லேலூயா. இந்த லஞ்சம் என்கின்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமா திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டம் வரைக்கும் லஞ்சத்தில் தான் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தேன். இதே வசனத்தை நிறைய தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து படிக்கும்போது அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆச்சு. அல்லேலூயா. ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோமா? அதே மாதிரி என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை காட்டி கொடுத்தான். அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க, அடித்து சித்திரவதை பண்ணி, கன்னத்தில் அரைஞ்சி கேலி கிண்டல் பரியாசம் பண்ணி கொலை செய்யப்பட்டு அடக்கமும் பண்ணாங்க. ஆமென். ஏசப்பாவை 3வது நாளில் உயிர் தெரிஞ்சார். ஆமென். இயேசு உண்மையிலே 3வது நாள் உயிர் தெரிந்தார். நல்ல கரங்களை தட்டி கற்றுக்கொள்ள நமக்கு மையப்படுத்தலாம். இதுதான் உண்மை. ஆமென். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் மறக்க முடியாத உண்மைகள். உயிர்த்தெழுந்த உண்மையை நிரூபித்து காட்டுது பேதுரு கூறும் 3 சான்றுகள். தாவீதின் முன்னறிவிப்பு, அப்போஸ்தலர்களின் சாட்சி, பெந்தேகோஸ்து நாளில் நடந்த அதிசய சம்பவங்கள். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் மறக்க முடியாத உண்மைகள். ஆமென். இது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும், ஏசப்பா மரிச்சாரு, 3வது நாள் உயிர் தெரிஞ்சாருன்னு சொல்லி நிஜமான ஒரு சம்பவம். ஆமென். ஏன் இதை சொல்ல வரோம்னா, இந்த உண்மையை பொய்யாய் மாற்றி இயேசு உயிர் தேடவில்லை, அவருடைய டெட் பாடியை அவருடைய சீஷர்கள் வந்து திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பொய் சொல்லி அதற்கேற்றபடி லஞ்சம் வாங்கி கொண்டு போயிட்டாங்க. லஞ்சம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த ஆசாரியர்களும் சிலர்லாம் சேர்ந்து கூட்டம் கூடி அங்கிருந்த காவலாளிகளுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இயேசுனுடைய சரீரத்தை யாரோ திருடின்னு போயிட்டாங்க, சீசர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு, அப்போ இயேசு உயிர் தெரியலைன்றது நிரூபணமாகன்ட்டு போய் சொல்கிறான். ஆனால் இயேசு உயிர் தெரிஞ்சது உலகறிந்த உண்மை. ஆமென். ஆனால் இவன் இல்லைன்னு போய் சொல்கிறான். அதுக்கு பணத்தை வாங்கிக்கலாம். பணம் மீன்ஸ் தான் லஞ்சம்.
லஞ்சம் கொடுத்தா இவன் லஞ்சத்தை வாங்கிக்கினா அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரி பொய் சொல்லிட்டான். இதை குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. அப்போ பொய்யாய் மாற்றி, உண்மையை பொய்யாய் மாற்றி, சத்தியத்தை பொய்யாய் மாற்றி இப்படி சொன்னார்கள் என்று நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, ஆமென், பணத்தை கொடுத்து மீன்ஸ்னா லஞ்சத்தை கொடுத்து. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ அவங்க ஒன்றாய் கூடி வந்து அங்கிருந்த அந்த காவலாளிகளுக்கு மூப்பரெல்லாம் கூடி வந்து, இன்னொரு வாட்டி வாசிங்க அதை. இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு மீன்ஸ்னா அங்க இருந்த காவலாளிகளுக்கு, அங்க இருந்த வேலைக்காரர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து, நடந்த உண்மையை நடக்கலன்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னார்கள். ஆமென். 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அவன் பணத்தை கொடுத்தான், லஞ்சத்தை கொடுத்தான், இவன் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டான். புரிஞ்சுச்சா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தை மறைப்பதற்கு லஞ்ச பணம். ஆமென். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நடந்தது என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதில் 57வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யமாய் இருந்த யோசேப்பு என்பவன் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியில சுற்றி தன் கண்மலையில் வெட்டப்பட்டிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஆமென். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள். 65 வரைக்கும் வாசிமா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, ஏன் அவங்க கூடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிலாத்துவை போய் பார்த்து, ஆண்டவனே, அந்த எத்தன் மீன்ஸ்னா ஏசப்பாவை சொல்றாங்க. அந்த எத்தன் மீன்ஸ்னா திருடன்னு சொல்றாங்க. யார? ஏசப்பாவை. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, அதாவது அடக்கம் பண்ணிட்டாங்க, பெரிய கல்லை புரட்டி தள்ளிட்டாங்க. அப்போ இவன் போய் என்ன பண்றானா, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆகையால் அவனுடைய சீஷர்கள், அதாவது ஏசப்பாவுடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து இயேசுவை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துட்டார்னு போய் சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் நல்லா கவனமா கேளுங்க. 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஆமென். ஆல்ரெடி உங்க கணக்கு போட்டாங்க. ஏசப்பா உயிர் தெழுவாருன்னு சொல்லிட்டாரு. அவர் அற்புதம் செஞ்சாரு, ஊமைகளை பேச வைத்தாரு, மரித்து போனவங்களை உயிரோடெல்லாம் எழுப்பினாரு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா இவர் 3ஆவது நாள் உயிர் எழுந்துருவாரு. அது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது. அதனால அவர் உயிரோடு இருக்கும்போது இப்படி சொன்னாரு. அப்படி நடக்காதபடிக்கு, அந்த பிந்தினையத்தை அதை இதுவாயிராதபடிக்கு பத்திரப்படுத்த வேண்டும், காவல் வைக்க வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பிலாத்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, நீங்களா போய் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான்.
அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அதாவது கல் பெரிய கல், யாராலும் புரட்டக்கூடாதபடிக்கு கல் புரட்டி தள்ளியாச்சு. ஆமென். அதில் சீலும் வச்சாச்சு. அந்த கல்லை திரும்பவும் புரட்டி தள்ளக்கூடாதபடிக்கு சீல் வச்சாச்சு. ஆமென். அப்போ சீல் வச்சபடி தான் இருக்குது. ஆனால் 3ஆவது நாள் ஏசப்பா உயிர் தேர்ந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு கல்லெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உண்மைதானே? ஆமென். அவருக்கு கல்லெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கல்லை புரட்ட தள்ளப்படவும் இல்லை, வேற அங்கே ஒரு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உயிர் தெழுந்தாரா? என்ன நடந்துச்சு தெரியுமா? வைக்கப்பட்ட சீல் அப்படியே இருந்தது. பின்பு ஒரு தேவதூதன் வராரு. எப்போ? வாரத்தினுடைய முதல் நாள்ல அங்க ஒரு தேவதூதன் வராரு. வாசிங்க 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதாவது வைக்கப்பட்ட சீல் அப்படியே இருந்தது. இது ஒரு தேவதூதன் வராரு, கல்லை புரட்டி போடுறாரு. கல்லில் வைக்கப்பட்ட சீலெல்லாம் அப்படியே இருந்தது. அங்கே மரியாவும் சீசர்களும் அங்கே வராங்க. ஆமென். அப்போ அதே போல நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து என்ன நடக்குது வாசிங்க. ஒன்று வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து யார் வந்து? கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லறையை அந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்ப அந்த கல்லு போட்ட கல்லு போட்டபடிதான் இருக்குது, வச்ச சீல் வச்சபடிதான் இருக்குது. ஆனா இயேசு அங்க காணோம். ஏன்? அவர் உயிர் தேர்ந்துட்டாரு. இதான் உண்மை. ஹல்லேலூயா. நடந்தது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய ரூபம், அந்த தேவதூதனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் அப்ப தேவதூதன் வரான், அங்க வந்து கல்லை வந்து புரட்டி போடுறான். இதை மரியாளும் பார்க்கறாங்க. ஆமென். மற்ற மரியாளும் பார்க்கறாங்க. அங்க காவல் வச்சிருந்தாங்க பாரு, அந்த காவலாளிகளும் பார்க்கறாங்க. வெச்ச சீல் வச்சபடி இருக்குது. கல் அங்க இருந்தால் அந்த கல் அப்படியே தான் இருக்குது. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இயேசு ஏற்கனவே உயிர் தேர்ந்து போயிட்டாருன்றது. ஆமென். அப்ப அந்த தூதனை பார்த்தாங்க. அந்த காவலாளர்கள் அவருக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். ஏன்னா பரிசுத்த தேவ தூதன். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், அந்த கல்லை புரட்டி தள்ளிட்டு அது மேல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. வாசிங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். நல்ல கரங்கள் தட்டுவோமா? ஆமென். உண்மை சம்பவம் என்னன்னா, வைக்கப்பட்டபடியே இருந்துச்சு. புரட்டி தள்ளின கல் அந்த அடைப்புல அடைக்கப்பட்டு தான் இருந்த. வழிவாசல் திறக்கப்படவில்லை, மூடின கல் மூடினபடி தான் இருந்துச்சு. வைக்கப்பட்ட சீல், இதில் வேறு சீல் வேறு வச்சுட்டாங்க. சீல் வைக்கப்பட்ட சீல் அப்படியே தான் இருந்துச்சு. ப்ளஸ் அதையும் தாண்டி காவலாளிகளை வச்சுட்டாங்க. கரெக்டா? அப்போ அந்த காவலாளிகளை மீறி உள்ளே யாரும் வர முடியாது. வந்திருந்தாலும் கல்லை புரட்டி தள்ளியிருப்பாங்க. ஆனால் கல் அப்படியே தான் இருக்குது, வச்ச சீல் அப்படியே தான் இருக்குது. தேவதூதன், பலமுள்ள தேவதூதன், அவன் ஒருவன் வருகிறான், வந்து கல்லை புரட்டி தள்ளுகிறான். அதன் பிறகு உள்ளே போய் பார்க்குறாங்க, இயேசு உயிர் தேர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த தேவதூதன் சொல்கிறாரு, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி கூட்டு போய் காமிக்கிறான். ஆனா இயேசு இல்லை, அது ஒரு குகை மாதிரி. இப்போ மறிச்சு போனவங்க திடீர்னு ஏந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் போய் புதைச்சிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் போய் பார்த்தா இல்லை, நான் எப்படி இருக்கோம்? அது மாதிரி இல்லாமல் போக முடியுமா? பூமி கட்டியில் ஏந்து போக முடியுமா? இல்லை கல்லை புரட்டாமல் மண்ணை பண்ணாமல் எடுக்க முடியுமா? ஆனால் இயேசு அப்படிப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் ஊடுருகிற தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லம் உள்ளவர்.
சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவருக்கு தான் எழுந்திருக்க முடியாதா? ஆமென். அப்படியாக சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உயிர் தெழுந்தாங்க, ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரு. அங்க காணோம். இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்ப சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்திருப்பாருன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆச்சரியத்தோடு, பயத்தோடு, பயபக்தியோடு கூட மற்ற சீசர்களுக்கெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பிரயாசப்பட்டிருப்பாங்க. வாசிமா தொடர்ந்து. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், வந்து பாருங்கள் சொல்லிட்டு சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க ஓடினார்கள். அதாவது ஒரு தேவதூதன் வந்தாரு, நாங்க கல்லறை கிட்ட போனோம், அங்க இருந்த காவலாளிகள் அங்கே தான் இருந்தாங்க, வைக்கப்பட்ட சீல் வைக்கப்படியே இருந்தது. அந்த கல்லை தேவதூதன் வந்து புரட்டி தள்ளுனா, அதுக்கப்புறம் நாங்களாம் உள்ள போய் பார்த்தோம். உள்ள போய் பார்த்தா யாரை காணோம்? ஏசப்பாவை காணோம். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு சொல்றதுக்காக அவங்க ஓடுறாங்க. யார் ஓடுறாங்க? மரியாளும் மற்ற மரியாளும் ஓடுறாங்க. கூடவே இந்த காவலாளிகள் இருந்தாங்க பேர், அவங்களும் ஓடுறாங்க. அவங்க எங்க ஓடுறாங்க? சீசர்களிடத்துல சொல்றதுக்கா? மரியாளும் மற்ற மரியாளும் சீசர்களிடத்துல சந்தோஷத்தை சொல்லணும். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தாரு, ஏசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது சொன்னாரு, 3ஆவது நாள் உயிர்த்தெழுவன் சொன்னாரு, நாங்கள் கல்லறையில் போய் பார்த்தோம், ஏசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து போயிட்டு இருக்கிறாரு, கலிலேயாவுக்கு வருவேன்னு சொல்லி சொன்னாரு, அதனால நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம், ஏசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு போகிற வழியில் ஏசப்பாவே அவங்களுக்கு தரிசனம் ஆயிட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காவலாளிகள் இருந்தாங்க பாரு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் பதட்டத்தோடு கூட ஓடினாங்க. எங்க ஓடினாங்க? 11ஆவது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து, அதாவது அங்க இருந்த காவலாளிகள், காவல் சேவகர்னா காவல்காரனா வேலைக்காரர்கள் அர்த்தம். சிலர் நகரத்துக்குள்ள ஓடி வந்து நடந்ததை யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். அதாவது ஆசாரியரே ஏசு உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி காவலெல்லாம் பண்ணுமே, கல்லை புரட்டி வச்சது மாத்திரம் இல்லாமல், கல்லை தள்ளி வச்சது மாத்திரம் இல்லாமல், கல்லுக்கு சீலெல்லாம் வேற வச்சிருந்தோமே, அது 10 வருஷத்துக்கு நாங்களாம் காவல் வேற இருந்தோமே, ஆனால் கல் அங்கே தான் இருந்துச்சு, சீல் வச்சபடி தான் இருந்தது, நாங்களும் உஷாராக தான் இருந்தோம். ஆனால் தேவதூதன் வந்தான், கல்லை புரட்டி போய் அவங்களாம் போய் பார்த்தாங்க, கூடவே நாங்களும் போய் பார்த்தோம், ஏசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க அங்கே போய். ஆனால் அங்கே நடந்த கூட்டு களவாணி வேலை என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. இவர்கள் மூப்பரோடு கூட கூடி வந்து துராலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, அப்படின்னா சேவகருக்கு வேண்டிய லஞ்சத்தை கொடுத்து, எப்பா இப்போ நீ வந்து எங்களை சொன்னீங்கல்ல, நாங்களும் போய் பார்த்தோம், தேவதூதர் வந்து கல்லேற திறந்தாரு, கல் மேலே ஏறி உட்காந்தாரு, அப்புறமா நாங்களாம் உள்ளே போனோம், மரியாளும் இன்னொரு மரியாளும் கூட போனாங்க, நாங்களும் கூட போனோம், ஆனால் ஏசு உயிர்த்தெழுந்துக்கிறார் சொன்னபடியே. ஆனால் சீல் வச்சபடியாக இருக்குது, நாங்கள்லாம் அப்படியே இருந்தோம், எதுவுமே நடக்கலை, ஆனால் ஏசு உண்மையிலே உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லி ஏசு கொடுத்து புகழ் சொல்கிறாங்க அங்கே. ஆனால் இவங்க கூட்டுக்கலவாணி வேலை பண்ணி, நீ இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி மற்றவங்களுக்குலாம் போய் சொல்லாத, ஏசு உயிர்த்தெழல, அவங்க சீசர்கள் நடு ராத்திரியில் வந்து அந்த டெட் பாடி ஏசுவின் டெட் பாடி தூக்கி போயிட்டாங்கன்னு சொல்லு, இந்தா நீ பணத்தை வச்சுக்கோ, என்ன வச்சுக்கோ, லஞ்சத்தை வச்சுக்கோ, இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற லஞ்சம் நான் சொல்லி கொடுப்பேன், இந்த நீ பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வேறு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, இதுக்கு மேலே அதிகாரி யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், இதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லு, இந்த நீ பணத்தை வச்சுக்கணும், ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்துட்டு ஏசு உயிர்த்தெழுன்னு சொல்லிடுங்க. என்ன சொன்னாங்க பார்க்கலாம்? பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்போ வாசிங்க. நாங்கள் நித்திரை பண்ணுகையில்
அவனுடைய ஏசப்பாவுடைய சீஷர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று நீங்க சொல்லுங்க. இது அநியாயமா இல்லை? இதுல அக்கிரமம் இல்லை? இதுல துணிகரம் இல்லை? இதுல பாவம் இல்லை?